என்னுடைய பேர் முத்தையா கார்த்திகேயன். ஏஎம்சி குக்வேர் அண்ணா நகர்ல இருந்து இப்போ நமக்கு பேசுறோம். ஏஎம்சிங்கிறது என்னன்னா ஆல்ஃபா மெட்டல் கிராஃப்ட் கார்பரேஷன். எண்ணெய் இல்லாமல் தண்ணி இல்லாமல் சமைக்கக்கூடிய ஸ்பெஷல் குக்வேர்ல வேர்ல்ட்லே நம்பர் 1. ஒரு உருளைக்கிழங்கு தண்ணி இல்லாமல் வேக வைக்க முடியும் அப்படின்னு சொன்னா நிறைய பேர் சிரிப்பாங்க. பட் இதுல எப்படி முடியும்? அதாவது ஈரப்பதம் இருக்கிற எந்த ஃபுட்டுக்கும் தண்ணி தேவை கிடையாது. 0 ஆயிலில் ஒரு வெஜிடேரியன் பிரியாணியோ அல்லது சிக்கன் பிரியாணியோ மட்டன் பிரியாணியோ நீங்கள் பண்ணலாம். ஹார்ட் பேஷண்ட் கூட பூரி வடை பஜ்ஜி இதில் சாப்பிட முடியும். ஏன்னா அந்த ஆயில் சேச்சுரேஷன் பாயிண்ட் ரீச் ஆகாது. சம்திங் அமேசிங்கான ஒரு ப்ராடக்ட் தான் இன்னைக்கு நமக்கு பார்க்க போகிறோம். இதில் எப்படி தண்ணி இல்லாமல் குக் ஆகுதுன்னா, ஃபுட்டில் 2 வகையான ஃபுட் இருக்குது. ஒன்று ஹைட்ரேட்டட், இன்னொன்று டீஹைட்ரேட்டட். ஈரப்பதம் உள்ளது, ஈரப்பதம் இல்லாது. ஈரப்பதம் இருக்கிற எந்த ஃபுட்டுக்கும் தண்ணி தேவையில்லை. மெயினாக என்னென்னா டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இஸ் த மெயின் யூஎஸ்பி. லெஸ் தேன் த பாயிலிங் பாயிண்ட் 100 டிகிரி சென்டிகிரேட்டில் எந்த ஃபுட்டை குக் பண்ணாலும் அதனுடைய தன்மைகள் நமக்கு மாறாமல் கிடைக்கும். ஸோ ஒவ்வொரு ஃபேமிலிக்கும் 101% இது இருக்க வேண்டிய ஒரு ப்ராடக்ட் ஒன்று. நிறைய பேருக்கு எண்ணெய் இல்லைன்னொன்னா நம்ம மைண்டில் என்ன போவா, எண்ணெய் இல்லைன்னா டேஸ்ட்டே இருக்காது அப்படின்னு நினைப்போம். ஆனால் டேஸ்ட் பிரமாதமான டேஸ்ட்டாக இருக்கும். இதில் ஒரு 0 ஆயிலில் ஒரு பிரியாணியை சாப்பிட்டாங்கன்னா ஆஹா இத்தனை நாள் நம்ம வாழ்க்கை வீணடிச்சிட்டோம்னு நினைப்பீங்க. அந்த டேஸ்ட் நீங்கள் சொல்ல முடியாத அளவுக்கு டேஸ்ட் இருக்கும். டேஸ்ட் எண்ணெயில் கிடையாது, அந்த ஃபுட்டுலேயே இன்க்ரீடியன்ஸ்லேயும் இருக்குதுங்கிறத நீங்கள் இதில் புரிஞ்சுக்குங்க. மற்ற சாதாரண பாத்திரங்களில் அப்படி எண்ணெய் இல்லாமல் பண்ண முடியாது. இதனுடைய டெக்னாலஜி, இதனுடைய மெட்டீரியல், அந்த டெம்பரேச்சர் கண்ட்ரோல் பண்ணுறது, இந்த விஷயங்கள்னால இதுல மட்டும்தான் நீங்க 0 ஆயில்ல பண்ண முடியும். இந்த ப்ராடக்டை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு டிஃப்ரெண்ட் சைசஸ் இருக்கு. எதுக்காக டிஃப்ரெண்ட் சைசஸ் கொடுத்துருக்காங்கன்னா, நம்ம என்ன குவான்டிட்டி குக் பண்றோமோ அதுக்கு தகுந்த யூனிட்டை நீங்க எடுத்துக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இது 16 சென்டிமீட்டர் டயால 1.3 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி. அதே 16 சென்டிமீட்டர் டயால இது 2 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி. ஒரு பால், பாயாசம், சூப்பு, சாம்பார் என்ன வேணுமோ பண்ணிக்கலாம். இது ஒரு தாளிக்கிறதுக்கோ சின்ன குவான்டிட்டி பண்றதுக்கோ பண்ணிக்கலாம். இது 20 சென்டிமீட்டர் டயால we have 3 units, 20 low, 20 ஹை அண்ட் 20 சூப்பர் ஹை அப்படின்னு ஒன்று இருக்கு. இதுக்கு ஒரு செக்யூர் குயிக்னு ஒன்று வச்சிருக்காங்க. அதாவது செக்யூரிட்டி பிளஸ் குயிக்னஸ். இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கர் எங்கெங்கெல்லாம் தேவையோ அங்கே இதை நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். ஏன்னா இந்த நார்மல் யூனிட்டை ரேப்பிட் குக்கிங் யூனிட்டாக கன்வெர்ட் பண்ணுறது தான் இதனுடைய வேலை. ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஏதாவது ஒரு டாலோ, சென்னாவோ, ராஜ்மாவோ, மட்டனோ நீங்கள் பண்ணுறீங்கன்னா இந்த செக்யூர் தூக்கி போட்டு லாக் பண்ணிட்டீங்கன்னா ஃபியூ மினிட்ஸில் உங்களுக்கு குக் ஆகிடும். இந்த நார்மல் யூனிட்டை ரேப்பிட் குக்கிங் யூனிட்டாக பண்ணுறது மட்டும் இல்லை, அதாவது என்னென்னா அந்த டேஸ்ட் மாறாது. ஃபாஸ்ட்டாக குக் ஆகிடும். ஆனால் நார்மல் இதில் குக் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த டேஸ்ட் அப்படியே கிடைக்கும். இதுவும் 20 சென்டிமீட்டர், இதுவும் 20 சென்டிமீட்டர். இது ஹாட் பேன் 20 சென்டிமீட்டர் ஃபார் தோசை, சப்பாத்தி, பரோட்டா, ஃபிஷ் ஃப்ரை, நான், பீஸா, பொட்டேட்டோ ஃப்ரை, வாழைக்காய் ஃப்ரை, சேப்பங்கிழங்கு ஃப்ரை, அது மாதிரி எனி கைண்ட் ஆஃப் ஃப்ரை ஐட்டங்கள் பண்ணுறதுக்கு இதெல்லாம் பிகர் குவான்டிட்டி. இது ஒரு 8 லிட்டர்ஸ், இது ஒரு 6.5 லிட்டர்ஸ், 5 லிட்டர்ஸ். இது ஒரு கடாய், நம்ம இந்தியன் கிச்சனில் எல்லாரும் விரும்பக்கூடிய ஒரு கடாய் இது. டீப் ஃப்ரைலாம் பண்ணிங்கன்னா அமேசிங்காக இருக்கும். அந்த எண்ணெயோட கலர் மாறாது, திக்னஸ் இன்க்ரீஸ் ஆகாது, கொழன்னு வராது, சிக்கியாக இருக்காது. ஊற்றின எண்ணெய் அப்படியே இருக்கும். எத்தனை தடவை வேணாலும் நீங்கள் ரீயூஸ் பண்ணலாம். ஏன்னா இந்த டெக்னாலஜி, இந்த பேஸு, இதை நான் தனியாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அந்த மெட்டீரியல் அதனால் அந்த மாதிரி இருக்குது. ஸோ இப்படி நிறைய வெரைட்டிஸ் 1.3 லிட்டர்ஸ்லேருந்து 9.5 லிட்டர்ஸ் வரைக்கும் நம்மகிட்ட ப்ராடக்ட் இருக்குது. எண்ணெய் இல்லாமல் தண்ணி இல்லாமல் சமைக்கக்கூடிய ஸ்பெஷல் குக்வேரில் வேர்ல்ட்லேயே நம்பர் 1 பிராண்ட் ஏஎம்சி தான். வரைக்கும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, த்ரூ அவுட் இந்தியா, ஏஎம்சி இந்தியா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது ஜெர்மன் டெக்னாலஜி, ஸ்விஸ் ஜெர்மன் கொலாபரேஷன் உள்ள கம்பெனி. ஏஎம்சிங்கிறது ஆல்ஃபா மெட்டல் கிராஃப்ட் கார்பரேஷன் 1963 ஸ்டார்ட் பண்ண ஒரு கம்பெனி. 60 இயர்ஸ் லெகசி ஆஃப் த ப்ராடக்ட். 61st இயர் இப்போ போயிட்டு இருக்கு. இந்தியாவில் ஸ்டார்ட் பண்ணது 1996, சென்னையில் 99. ஃபஸ்ட்டு டி நகரில் தான் ஆரம்பித்தோம். இப்போ சென்னையில் 2 பிரான்ச் தான் இருக்குது. இது இப்போ நீங்கள்லாம் இருக்கிறது இப்போ அண்ணா நகர் பிரான்ச்சில் இருக்கிறீங்க. அது மாதிரி த்ரூ அவுட் தமிழ்நாடு நமக்கு மேஜர் பிளேசஸில் இருக்குது. த்ரூ அவுட் இந்தியா
இந்தியா மேஜர் சிட்டிஸ்ல எல்லாமே கிடைக்கும். த்ரூ அவுட் இந்தியா நீங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணா உங்களுக்கு ப்ராடக்ட் உங்க வீட்டுக்கே டெலிவரி பண்ற அளவுக்கு இதை வந்து பண்ணிக்கலாம். இப்போ ஏஎம்சி குக்வேரோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பத்தி உங்ககிட்ட நான் பேச போறேன். ஏஎம்சி குக்வேர் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, எண்ணெய் இல்லாம தண்ணி இல்லாம குக் பண்ணக்கூடிய ஒரு ஸ்பெஷல் குக்வேர்ன்ட்டு. இது எப்படி எண்ணெய் இல்லாம தண்ணி இல்லாம குக் ஆகும் அப்படிங்கிறது முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எதுல பண்ணிருக்காங்க. ஏஎம்சிங்கிறது என்னன்னா ஆல்ஃபா மெட்டல் கிராஃப்ட் கார்பரேஷன். இந்த மெட்டீரியல் வந்து என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சுப்பீரியர் குவாலிட்டி ஹை கிரேட் ஃபுட் கிரேட் மெட்டீரியல். அதுதான் இதில் ஃபுட் கிரேட்ல ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல். நான் போரஸ் அண்ட் நான் கொரோசிவ் மெட்டீரியல். நான் கொரோசிவ்னா நமக்கு தெரியும், துருப்பிடிக்காது. வாட் இஸ் நான் போரஸ்? நம்ம சமையல் பண்ணக்கூடிய எல்லா பாத்திரங்களையும் கண்ணுக்கு தெரியாத போர்ஸ் இருக்கும். அது ஹீட் ஆகும்போது அந்த போர்ஸ் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகிடும். நார்மல் பொசிஷனுக்கு வந்த உடனே அந்த போர்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிடும். நீங்கள் அந்த ஃபுட்டெல்லாம் எடுத்து என்னதான் விம்மு போட்டு க்ளீன் பண்ணாலும் நுண் துகள்கள் உள்ளே இருக்கும். மைக்ரோஸ்கோப்பில் பார்த்தா தெரியும். மறுநாள் ஸ்டவ்வில் எடுத்து வச்சு நீங்கள் ஹீட் பண்ண ஆரம்பித்த உடனே இவங்க எக்ஸ்பேண்ட் ஆகி உள்ளே இருக்கிறவங்க நீச்சல் அடிச்சுட்டு இருப்பாங்க. அன்ஹைஜீனிக்காக தான் சாப்பிட்றோம். ஆகையினால தான் குழம்பு பண்ணுற பாத்திரத்தில் பால் காய்ச்ச முடியாது. இது ஒரு நான் போரஸ் மெட்டீரியல்னால, ஃபுட் கிரேட் மெட்டீரியல்னால குழம்பு பண்ணுற பாத்திரத்தில் நீங்கள் பாலை காய்ச்சினாலும் பால் கெட்டு போகாது, ஸ்மெல் அடிக்காது, எந்த கோட்டிங்கும் இதில் கிடையாது. ஆகையினால நோ ஸ்டிக்கிங் சொல்லுவோம், இது ஒட்டாது. அடுத்தது என்னன்னு கேட்டிங்கன்னா இது அக்குத்தம் பேஸ்னு பேர். கொஞ்சமாக லோ ஃப்ளேம் பட்டால் கூட யூனிஃபார்மாக ஹீட்டை டிஸ்ட்ரிபியூட். மற்ற எந்த பாத்திரங்களையும் அந்த யூனிஃபார்ம் ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற சிஸ்டம் கிடையாது. இப்போ நம்ம வீட்டில் ஒரு தோசை சுடுறீங்கன்னு வச்சுக்கோங்க, நடுவில் ப்ரௌனாக இருக்கும், சைடு ஃபுல்லாக ஒயிட்டாக இருக்கும். ஏன்னா எங்கே ஃப்ளேம் வருதோ அங்கே தான் உங்களுக்கு ஹீட் அதிகமாக இருக்கும். இது அப்படி கிடையாது. ஒரு தோசை சுட்டிங்கன்னா ஒயிட்னா ஃபுல்லாக ஒயிட்டு, ப்ரௌன்னா ஃபுல்லாக ப்ரௌனாக இருக்கும். ஏன்னா பிகாஸ் யூனிஃபார்ம் ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன். அப்புறம் ஹீட்டை ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணி பேட்ரி மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக தேவைக்கு ரிலீஸ் பண்ணும்போது இந்த சைடு டிசைன் வந்து மோனோ கூலிங் சைட்ஸ்ன்ட்டு பேர். கீழே இருக்க டெம்பரேச்சர் மேலே இருக்காது. எவ்வளோ நேரம் ஸ்டவ்வில் இருந்தாலும் இதில் ஏதாவது ஒட்டிதுன்னா கைனால் எடுக்க வேண்டாம், எடுக்க முடியும். எவ்வளோ நேரம் ஸ்டவ்வில் இருந்தாலும் இந்த ஹேண்டில் பிடிச்சி தூக்கலாம். துணியோ க்ளவுஸோ இடிக்க தேவையில்லை. அந்த ஹீட் வந்து இங்கே தெர்மோ பிளாக்னு கொடுத்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. மற்றதெல்லாம் உள்ள 2 ரிவர்ட் வச்சுருப்பாங்க. எங்கே பாருங்க அந்த ஃபியூசன் வெல்டிங் எதுவுமே கிடையாது. ஒரு ஆளே ஏறி நின்னாலும் உடையாது. இவ்வளோ பெரிய யூனிட்லேருந்து ஒரு சின்ன மவுத் உள்ள பாட்டிலில் கூட நீங்கள் எண்ணெயோ பாலையோ டிரான்ஸ்ஃபர் பண்ணலாம். சைடில் வந்து ஸ்பில் ஓவர் ஆகாது. அது மாதிரி இந்த எக்ஸாக்ட் ஃபிட்டிங்னால ஸ்டீம் வந்து எஸ்கேப் ஆகி போகாது. நியூட்ரியன்ஸ் ஃபுல்லாக நமக்கு அப்படி கிடைக்கும். ஃபாஸ்ட்டாக குக் ஆகும். இதில் பாருங்கள் ஹேண்ட் கிரிப்பு, ஸ்லிப்பாகி கீழே விடாது. ஃபிங்கர் கார்ட்ஸ், உங்கள் கை பட்டாலும் சூடு தெரியாது. எடுக்கிறீங்க சூடான தண்ணி கையில் காலில் விழும். இங்கே பாருங்கள் இந்த கண்டென்ஸ் வாட்டர் வில் பி கலெக்டட் ஹியர். தேவைன்னா உள்ளே ஊற்றிக்கிங்க, தேவையான வெளியே ஊற்றிங்க. சாய்ஸ் இஸ் யூஸ். மூடி எடுத்து எங்கே வைக்கிறதுன்னு இடம் தேடும். பாருங்கள் the lid sits on the handle. எந்த பக்கம் உங்களுக்கு வசதியாக இருக்கோ அந்த பக்கம் வச்சுட்டு ஒரு ஹேண்டில் பிடிச்சிட்டு கிண்டுறது கிளறது என்ன வேணுமோ பண்ணிக்கலாம். டைனிங் டேபிள் ஃபுல்லாக பாத்திரமா இருக்குது. நீங்கள் எடுத்துகிட்டு வாரீங்க, எங்கே கொண்டு வைக்கிறதுன்னு யோசிப்பீங்க. இங்கே பாருங்கள் ஒரு விரலில் கூட அந்த வெயிட்டை தாங்கிக்கும். அழகாக நீங்கள் சர்வ் பண்ணலாம். அந்த நேரத்தில் கோஸ்டர்லேன்னு தேடிட்டு வேணா திஸ் பிகம்ஸ் த கோஸ்டர். இன்னொரு லிட்டர் தூக்கி வச்சுட்டிங்கன்னா, இதே சைஸ் லிட்டர் தூக்கி வச்சுட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த எவ்வளோ நேரம்னாலும் 2 hours கூட அந்த ஃபுட் வந்து சூடாக இருக்கும். இப்போ பசங்க யாராவது தட்டிடுவான்னு பயப்பட வேண்டாம். அவ்வளோ ஈஸியாக கீழே விடாது. அப்படி விழுந்தாலும் ரொட்டேட் ஆகிட்டு இருக்க முடியாது, ஃபுட் வந்து கீழே கொட்டாது. அது மாதிரி எங்கள் கிச்சன் ரொம்ப சின்ன கிச்சனாக இருக்குது, வைக்கிறதுக்கு இடம் இல்லை, என்ன பண்ணுறதுமா? எத்தனை யூனிட் இருந்தாலும் 1க்கு மேலே 10 யூனிட் கூட நீங்கள் வந்து மேலே அடுக்கி வச்சுக்கலாம். ஸ்பேஸ் வந்து அந்த அளவுக்கு வந்து சேவ் ஆகும். சரி, இதில் ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தண்ணி இல்லாமல் குக் பண்ண முடியும். எப்படி தண்ணி இல்லாமல் குக் பண்ண முடியும்? ஈரப்பதம் இருக்கிற எந்த ஃபுட்டு, வெஜிடபிள்ஸு, மட்டன், சிக்கன், ஃபிஷ்ஷு, ஃப்ரூட்ஸு, கீரைகள் எதுவாக இருந்தாலும் தண்ணி தேவையில்லை. இப்போ ஒரு டாக்டர்கிட்ட போகிறீங்கன்னு வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு பிபியை செக் பண்ணி பார்த்துட்டு பிபி ஹையாக இருக்குது, நீங்கள் உப்பை குறைங்கம்பாங்க. எல்லாருக்கும் ஆசை இருக்கும், ஆனால் வழிமுறை தெரியாது. ஏன்னா தண்ணியில் வேக வைக்கும்போது நியூட்ரியன்ஸ் மட்டும் இல்லை, ஒவ்வொரு ஃபுட்டில் இருக்க அந்த நேச்சுரல் சால்ட்டும் அப்படியே கீழே இறங்கிடும். சல்லுன்னு இருக்கும், உப்பத்துக்கு அள்ளி போட்டால் தான் சாப்பிட முடியும். இல்லை நீங்கள் தண்ணி இல்லாமல் வேக வைக்கும்போது பெனிஃபிட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாட் ஒன்லி த நியூட்ரியன்ஸ் அண்ட் குட்னஸ், த நேச்சுரல் சால்ட் இந்த ஃபுட் இஸ் ரீட்டன். அப்போ இதில் நீங்கள் குக் பண்ணும்போது சால்ட்டு கம்மியாக போட்டால் போதும். உப்பை குறைச்சா பிபி கண்ட்ரோல் ஆகும், பிபி கண்ட்ரோல் ஆச்சுன்னா சுகர் கண்ட்ரோல் ஆகும். அதனால உணவே மருந்துங்கிற ஒரு கான்செப்ட். அந்த நியூட்ரியன்ஸ்னால டேஸ்ட் வந்து எக்ஸலண்டாக இருக்கும். இதில் எப்படி பிரியாணி 0 ஆயிலில் பண்ணலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் கேட்பாங்க.
அந்த ஒரு மீட்ல மற்றதுல இருக்கிற அந்த ஃபேட் இல்லாத ஃபுட்டே கிடையாது. அந்த ஃபேட்டை எடுத்து நேச்சுரல் ஃபேட் எடுத்து இதில் குக் பண்ணும். அந்த நேச்சுரல் ஃபேட் எடுத்து குக் பண்ணுறதுனால 0 ஆயில், துளி எண்ணெய் இல்லாமல் பண்ணலாம். அந்த டேஸ்ட் வந்து எக்ஸலண்டாக இருக்கும். இதில் என்னென்ன பண்ணலாம்னா, காலைல எழுந்ததுலேருந்து பாலை காய்ச்சறோம்னு வச்சுக்கலாம். டீ காஃபி போடுறோம்னா வழக்கமான சுகர் தேவையில்லை, பாதி சுகர் போட்டால் வரும். ஸோ பால், டீ காஃபி, இட்லி, இடியாப்பம், புட்டு, கொழுக்கட்டை, ஜாமு, சாஸு, மைசூர் பாகு, கேக்கு, புலவு. மைசூர் பாகுலாம் சான்ஸே கிடையாது. 10 வயசு குழந்தை கூட இங்கே 15 நிமிஷத்தில் மைசூர் பாகு பண்ண முடியும். மைசூர் பாகோட யூஸ்வல் ஃபார்முலா 1:2:3. 1 பங்கு கடலை மாவு, 2 பங்கு சர்க்கரை, 3 பங்கு நெய். அதே இது ஏஎம்சி குக்வேர் உங்கள்கிட்ட இருந்து வச்சுங்க, 1:1:1. சேம் ஸ்வீட்னஸ், சேம் சாஃப்ட்னஸ் கிடைக்கும். யார் வேணுமா பண்ணலாம். இட்ஸ் எ சைல்ட்ஸ் பிளே. 10 வயசு குழந்தை கூட வந்து இதில் வந்து குக் பண்ண முடியும். அதே மாதிரி குயிக்னு ஒன்று லான்ச் பண்ணியிருக்காங்க. செக்யூரிட்டி ப்ளஸ் குயிக்னஸ். இப்போ எல்லாரும் ப்ரெஷர் குக்கர் யூஸ் பண்ண ஆரம்பிச்சு. ஆனால் டாக்டர்ஸ் என்ன சொல்லாங்க, ப்ரெஷர் குக்கர் ஃபுட்டு வேண்டாம், ரைஸை வடித்து சாப்பிடுங்க. வடித்து சாப்பிடும்போது என்ன ஆகுது, அதில் உள்ள சத்துக்களும் உங்களுக்கு போயிடுது. அதுக்காக ஒரு லிட் இன்ட்ரடியூஸ் பண்ணால், இந்த லிட்டு செக்யூரிட்டி ப்ளஸ் குயிக்னஸ், தட் இஸ் குயிக்னு பேர். இதில் 4 சேஃப்டி வால்வ் இருக்குது. நம்ம பெண்களுக்கு ஹெல்த் மட்டும் இல்லை, சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். எந்த ஃபுட்டுனாலும் இதுக்குள்ளே போட்டுட்டு இங்கே பாருங்கள், அழகாக அப்படி லாக் பண்ணிட்டீங்கன்னு வச்சுங்களேன், 5 நிமிஷத்துக்கு மேலே வேலை கிடையாது. கிச்சனில் உங்களுக்கு 15-20 மினிட்ஸுக்கு மேலே சமையலுக்கு வேலையே கிடையாது. உங்கள் டைம் நிறைய சேவ் பண்ணலாம். இன்னொன்று, இந்த ஃபுல் ப்ராடக்ட் உங்கள் வீட்டுக்கு வந்துச்சுன்னுட்டுமானா 1 மாதத்துக்கு வர்ற சிலிண்டர் 2 மாதத்துக்கு வரும். 5 கிலோ எண்ணெய் வாங்குற இடத்துல 1 கிலோ எண்ணெய் வாங்கினா வரும். ஷ்ரிங்கேஜ் ஆஃப் ஃபுட்டு இருக்காது, எல்லாமே கம்மியாக வாங்கினா வரும். அதனால் சேவ்ஸ் யுவர் டைம், மணி, எனர்ஜி, எல்லாத்துக்கும் மேலே ஹெல்த்து. இது ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் லைஃப் டைம் ஃபார் த என்டையர் ஃபேமிலிஸ் ஹெல்த். ஹைஜீனிக்கான ஒரு ஆரோக்கியமான ஃபுட்டுக்கு ஏஎம்சி குக்வேர். சென்னை அண்ணா நகர் ஆஃபீஸுக்கு வந்து நீங்கள் விசிட் பண்ணிங்கன்னா எல்லா ப்ராடக்ட்டையும் ஃபிசிக்கலாகவே நீங்கள் ஃபீல் பண்ணிக்கலாம். உங்களுக்கு டெமான்ஸ்ட்ரேஷன் வேணாலும் குக் பண்ணி காட்டும். டெமோலேயே உங்களுக்கு பொட்டேட்டோ, கேரட்டு, காலிஃப்ளவர், கேபேஜ், ஆனியன், பீட்ரூட் இது எல்லாமே தண்ணி இல்லாமல் குக் பண்ணி காட்டும். 0 ஆயிலில் ஒரு வெஜிடபிள் பிரியாணியோ, சிக்கன் பிரியாணியோ என்ன வேணுமோ பண்ணி காட்டுறதுக்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். ஸோ தேங்க்யூ ஸோ மச். எனிதிங், எனி சர்ஃபஸ், இது கேஸ்லேயோ, இண்டக்ஷன்லேயோ, ஹாட் பிளேட்லேயோ, அல்லது வெளிநாட்டுக்கு போகிறவங்க எலக்ட்ரிக் ஹாப் வச்சுருப்பாங்க, அதில் கூட குக் பண்ணலாம். எனி சர்ஃபஸ், அது ப்ராப்ளமே கிடையாது. வேறு எனி அதர் கொஸ்டின்ஸ்? பொதுவாக ஒரு ப்ரெஷர் குக்கரோ ஏதாவது ஒரு பொருள் நீங்கள் வாங்குறீங்கன்னு வச்சுங்களேன், நார்மலாக ஜெனரலாக ஒரு கடையில் போய் வாங்குறீங்கன்னா எத்தனை வருஷம் கேரண்டி கொடுப்பாங்க சார்? இன் ஜெனரல் ஐ எம் ஆஸ்கிங் யூ. 1 வருஷம் 2 வருஷம். நாங்கள் அவ்வளோ கொடுக்க முடியாது. வி கிவ் 30 years global guarantee for any manufacturing or material. 30 வருஷம் கேரண்டி கொடுக்குற ப்ராடக்ட் எங்கேயாவது நீங்கள் பார்த்துருக்கீங்களா? This is the only product we give 30 years global guarantee for any manufacturing or material defect. சர்வீஸ் மோஸ்ட்லி சர்வீஸுங்கிற ப்ராப்ளமே இருக்காது. ஒரு கொஞ்சம் வருஷம் ஆன பிறகு இது வேணா நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணாமல் இருந்தால் சரியாக லாக் ஆகலைன்னு வந்தால் இங்கே உடனே ஆன் த ஸ்பாட் இருந்து பண்ணிட்டு போயிடலாம். இன்கேஸ் இதுவா தற்செயலாக கீழே விழுந்தாலும் வச்சாலும் ஒன்றும் ஆகாது. மிஸ்ஹேண்ட்லிங்கில் ஏதாவது ஆச்சுன்னா தான் ப்ராப்ளம் வருமே. மற்றபடி இல்லை சர்வீஸ்ன்னு சொல்லி ஒன்றுமே கிடையாது. எங்களுக்கு பெங்களூர்லேயும் ஒரு ஃபேக்ட்ரி இருக்குது. இன்கேஸ் ஒரு 15 வருஷம் 20 வருஷம் ஆச்சு, 25 வருஷம் ஆச்சுது, இதை நீங்கள் ரீபாலிஷ் பண்ணணும் அப்படின்னா எங்கள்கிட்ட கொண்டு கொடுத்தீங்கன்னா ஃபேக்ட்ரியில் கொடுத்து உங்களுக்கு ஒரு வெரி நாமினல் காஸ்ட்டில் 19 யூனிட்டாக கொடுப்போம். another 30 yearsக்கு உங்களுக்கு ப்ராப்ளமே கிடையாது. இப்போ சேவிங்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டால் நிறைய பேர் இது என்ன விலை அப்படிம்பாங்க. அடுத்த கொஸ்டின் அதுதானே வரும். சரி, இதெல்லாம் கரெக்டு, இவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது, என்ன ப்ரைஸு அப்படிம்பாங்க. என்னை கேட்டால் இது ஃப்ரீன்னு தான் சொல்லுவேன். இந்த செட்டே ஃப்ரீ. எப்படி ஃப்ரீன்னு கேட்குறீங்க இல்லையா? 1 மாதத்துக்கு வர்ற சிலிண்டர் 2 மாதத்துக்கு வரும். 1000 ரூபாய் லாபம். 5 கிலோ எண்ணெய் வாங்குற இடத்துல 1 கிலோ எண்ணெய் வாங்கினா 80% சேவ் ஆகும். அதில் ஒரு 1200 ரூபாய் லாபம். ஷ்ரிங்கேஜ் ஆஃப் ஃபுட்டு கிடையாது. அப்பப்போ மாதம் கடையில் போய் பாத்திர பண்டங்கள் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா 30 வருஷம் கேரண்டி இருக்குது. பேர் மினிமம் 2500 ரூபா ஒரு மாதத்துக்கு போட்டால் கூட வருஷத்துக்கு 30,000, 5 வருஷத்துக்கு 1.5 லட்சம், 30 வருஷம் கேரண்டி. இன்னைக்கு உள்ள விலைவாசியில் இது உங்களுக்கு 9 லட்ச ரூபா ஏர்ன் பண்ணி கொடுக்குது. பட் யூ ஆர் இன்வெஸ்டிங் எ வெரி லிட்டில் மணி. அதனால தான் நான் என்ன சொன்னேன்னா, ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் ஃபார் லைஃப் டைம் ஃபார் த என்டையர் ஃபேமிலிஸ் ஹெல்த். சிம்பிள் லாஜிக் சார். ஏஜ்டு பீப்புள், ரிட்டையர்டு பீப்புள் இங்கே வருவாங்க. 1 லட்ச ரூபா டெபாசிட் ஸ்டேட் பேங்க்கில் போட்டாங்கன்னா எவ்வளோ வட்டி கிடைக்கும்? 650 ரூபா 700 ரூபா கிடைக்கும்பாங்க.
அதே அமௌண்ட்டை எங்கே இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா 3000 to 4000 ருபீஸ் சேவிங்ஸ் மட்டுமில்லை, ஹெல்த் இருக்கும், டேஸ்ட் கிடைக்கும். எந்த ஃபேமிலி நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போக வேண்டியதில்லை. உணவே மருந்துங்கிற கான்செப்ட். டெம்பரேச்சர் கண்ட்ரோல் இஸ் த மெயின் யூஎஸ்பி. லெஸ் தேன் த பாயிலிங் பாயிண்ட் 100 டிகிரி சென்டிகிரேட்டில் குக் பண்ணுறதுனால எந்த ஃபுட்டை குக் பண்ணாலும் அதனுடைய தன்மைகள் வந்து மாறாமல் கிடைக்கும். இப்போ அடுத்தது டீப் ஃப்ரை பண்ணலாமா அப்படின்னு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். நிறைய பேர் வந்து இப்போ எனக்கு வந்து பூரி வேண்டாம் சப்பாத்தி கொடுங்கன்னு கேட்குறாங்களா இல்லையா சார்? எதனால இப்படி கேட்குறாங்க? எண்ணெய், ஆயில் பாயில் தட் வில் ஸ்பாயில் யுவர் பாடின்னு தான் சொல்லி வச்சிருக்கிறாங்க. எல்லா வீட்லையும் இதே மாதிரி ஒரு கடாய் இருக்கும். இதே மாதிரி இருக்காது, ஒரு இரும்பு கடாயோ ஒரு ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கடாயோ அல்லது ஒரு கேஸ்ட் அயனோ ஒரு அலுமினியமோ வச்சுருப்பாங்க. கரெக்டாக இல்லையா? இப்போ எண்ணெய் பதார்த்தம் எப்படி சார் பண்ணுவீங்க? பூரி வடை பஜ்ஜி எல்லாம் ஒரு எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணுவாங்க. சூடு ஆகிட்டான்னு எப்படி தெரியும்? ஆவி வரும். அந்த ஆவி வந்துன்னு வச்சுங்க, நம்ம ஆவி கொஞ்சம் கொஞ்சமாக போக ஆரம்பிச்சிச்சுன்னு அர்த்தம். ஏன்னா அந்த ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஸ்மோக்கிங் பாயிண்ட் வரும்போது தான் அந்த ஆவி வந்து வெளியே வரும். ஆனால் இதில் அது வராது. எண்ணெயை ஊற்றி கூட நீங்கள் மூடி வச்சு சூடு பண்ணலாம். இந்த இடத்துக்கு வருதுன்னு வச்சுங்களா, இந்த டெம்பரேச்சர் இதில் இருக்கு பாருங்க, இதுதான் முக்கியம். சூடாக ஆரம்பித்தோடனே இந்த நீடில் மூவ் ஆகும். இந்த ஃபஸ்ட்டு விண்டோ வந்த உடனே இது என்ன ஆகும்னா ரோஸ்டிங் விண்டோன்னு பேர். அதாவது இந்த அக்குத்தம் பேஸ் வழியாக வர்ற ஹீட் வந்து இந்த சென்சோத்தமில் பட்டு இந்த விசியோத்தம் வேலை செய்ய ஆரம்பிக்கும். இந்த விசியோத்தமுக்கு மேலேயும் ஆடியோத்தம்னு ஒன்று இருக்குது. ஆடியோத்தம்ங்கிறது சவுண்டு கொடுக்கறது. ஸோ இதில் என்ன டெம்பரேச்சரில் வேணுங்கிறத உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவோம், செட் பண்ணிடுவோம். ஆடியோத்தம் எடுத்து இதில் ஃபிட் பண்ணுறோன்னு வச்சுக்கலாம், அது வந்து அலாம் சவுண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கும். இதுதான் கான்செப்ட். இதை கலட்டியும் நீங்கள் க்ளீன் பண்ணிடலாம். டிஷ்வாஷர் ஃப்ரெண்ட்லி டிஷ்வாஷர்லேயும் போட்டுக்கலாம், நார்மல் வாஷிங்கில் போட்டுக்கலாம். ஹேண்ட்லிங் வந்து ஈஸி. ஒரு 10 வயசு குழந்தை கூட இதை வந்து ஹேண்டில் பண்ண முடியும். இது வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து நாட் ஃபார் கமர்ஷியல்ஸ், டொமஸ்டிக் ஒன்லி. ஆனால் கமர்ஷியலுக்கு ஒரு சிலர் என்னன்னா ஒரு 4-5 யூனிட் வாங்கி வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா இது வந்து டொமஸ்டிக்காக இருக்கனால ஒரு மேக்ஸிமம் 9.5 லிட்டர்ஸ் தான். 1.3 லிட்டர்ஸ்லேருந்து 9.5 லிட்டர்ஸ் வரும். அந்த செக்யூக்கு வந்து 2 சைஸஸ் வருது, 20 சென்டிமீட்டர் டயா அண்ட் 24 சென்டிமீட்டர் டயா. இந்த ஒரு செக்யூக்கு இருந்துன்னா இப்போ இது 24 சென்டிமீட்டர் டயாவில் அதில் இருக்க அத்தனை யூனிட்டுக்கு இந்த ஒன்று போதும். இங்கே பாருங்கள், இதுக்கும் ஃபிட் ஆகும், இதுக்கும் ஃபிட் ஆகும், இதுக்கும் ஃபிட் ஆகும். அந்த மாதிரி தான் அவன் டிசைன் வந்து அப்படி தான் பண்ணியிருப்பாங்க. 20 சென்டிமீட்டரில் we have 3 யூனிட்ஸ். அந்த 3 யூனிட்ஸுக்கும் ஒரே ஒரு செக்யூக்கு போதும். 24ல் 7 யூனிட் இருக்கு, அந்த 7 யூனிட்டுக்கு ஒரு செக்யூக்கு. அதனால இது வந்து ஹவுஸ் ஹோல்டு டொமஸ்டிக்குக்காக டிசைன் பண்ணது. சில பேர் கமர்ஷியலாக யூஸ் பண்ணிட்டு இருக்கிறாங்க. இப்போ ஒரு இட்லி பண்ணணும் அப்படின்னு வச்சுங்களேன். ஏன்னா இது வந்து ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணியிருக்கனால, ஹை குவாலிட்டி ஃபுட் கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீலில் பண்ணியிருக்கனால அதே மெட்டீரியலில் தான் இந்த இட்லி பிளேட்டு. இட்லி ஷேப்பே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இதில் 20 இட்லி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிட்டு இதுக்குள்ளே வச்சுட்டு இந்த லிட்டை தூக்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு 5 மினிட்ஸ் அப்படி இட்லி வந்து ஃப்ளப்பியாக வரும். ஆடியோத்தம் வந்து இதில் செட் பண்ணிட்டா வரும். 5 நிமிஷம் டைம் கூட உங்களுக்கு வந்து இதில் வந்து செட் பண்ணிக்கலாம். இது இட்லி. அதே மாதிரி ஒரு இடியாப்பம், இவர் அழகாக கேட்டார், இடியாப்பம் இதெல்லாம் பண்ண முடியுமா அப்படின்னா இங்கே பாருங்கள், பண்ணலாம். இதில் கீழே ஹோல்ஸ் இருக்கும். இது வந்து அழகாக இதில் வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களா. இதில் ஒரு இடியாப்பம், புட்டு, கொழுக்கட்டை, மோமோஸு, ஒரு ஸ்டீமர் ஐட்டங்கள், ஸ்டீம் ஃபிஷ்ஷு, டோக்லாஸு, எனிதிங் என்ன வேணுமோ வந்து இதில் வந்து பண்ணிக்கலாம். அந்த ஹோல்ஸ் இருக்கிறதுனால இதை ஈஸி குயிக்குன்ட்டு பேர். உள்ளே அழகாக வச்சு இப்படி ப்ரெஸ் பண்ணிட்டேன்னா எல்லாமே ஒரு 5 to 6 மினிட்ஸில் உங்களுக்கு வந்து குக் ஆகிடும். இதில் பண்ண முடியாது எதுவுமே கிடையாது. காலையில் எழுந்து நைட்டு படுக்கிறது வரைக்கும் என்னென்ன உங்களுக்கு தேவையோ அத்தனையும் வந்து பண்ணிக்கலாம். ஆனால் டேஸ்ட் வந்து எக்ஸலராக இருக்கும். குழந்தைங்க இந்த ஃபுட்டை வந்து அப்படி விரும்பி சாப்பிடுவாங்க. அதுதான் இது கான்செப்ட். ஏன்னா ஒரு பருப்பு இதில் பண்ணால் கூட அவ்வளவு டேஸ்ட் இருக்கும். பொட்டேட்டோ சாப்பிட்டு கேஸ்ட்ரிக் ட்ரபிள் கிடையாது. ஆனால் நீங்கள் பார்த்துங்க, சொன்னால் நம்ப முடியாது. அது ப்ராக்டிக்கலாக இதில் நீ ஃபீல் பண்ணாதான். அந்த ஒரு 0 ஆயில் பிரியாணி இதில் பண்ணி சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ப்ராடக்ட் இந்த ஏஎம்சி குக்வேர் எந்த ரேஞ்சிலையும் உங்களுக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னா இது டைரெக்டாக ஏஎம்சி இந்தியாவோட ஆஃபீஸு, நோ டீலர், நோ டிஸ்ட்ரிபியூட்டர், நோ ஏஜென்ட், டைரெக்டாக ஏஎம்சி இந்தியாவோட ஆஃபீஸு சென்னை அண்ணா நகரில் 18th மெயின் ரோட்டில் இருக்குது. வெஸ்ட் அண்ணா நகர் டிப்போக்கு ஆப்போசிட்டில். என்னுடைய ஃபோன் நம்பர் வந்து 9786159218. கார்த்திகேயன் அல்லது முத்தையா கார்த்திகேயன்.
தேங்க்யூ ஸோ மச்.